ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்தாங்க ப்ரோ, சாக்லேட் எடுத்துக்கோங்க. எதுக்கு? என்ன ப்ரோ தெரியாத மாதிரி கேட்குறீங்க? இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேல அதான். ஓ சரி ப்ரோ, நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன? இண்டிபெண்டன்ஸ் டேனா சுதந்திர தினம். இன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிது. கிடைச்சதுலாம் சரி ப்ரோ, ஆனால் சுதந்திரமாக தான் நம்ம எல்லாரும் இருக்கோமா? இதில் என்ன ப்ரோ சந்தேகம்? நம்மளாம் சுதந்திரமாக தான் இருக்கோம். நீ சொன்னது கரெக்டு தான் ப்ரோ. எல்லாரும் இங்கே சுதந்திரமாக தான் இருக்காங்க. சுதந்திரமாக யாரை வேணாலும் கொல்லலாம், சுதந்திரமாக யார் மேலேயாச்சும் பொய்யான பழியத்துக்கு போடலாம். இந்த மாதிரி சுதந்திரமாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போஸ்டரை பார்த்து ஃபீல் பண்ணீங்களே, இந்த மாதிரி நாளைக்கு ஒரு நியூஸ் வரும், அதை பார்த்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு நியூஸ் வரும், அதை பார்த்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே ஒரு விஷயம் அங்கங்கே பரவுதுன்னா அதை நம்ம தான் தட்டி கேட்போம், அதுக்கு நம்ம தான் குரல் கொடுப்போம், நம்பிக்கையில் தான் ப்ரோ வெளியே வருது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம பசங்களுக்குள்ளேயே அதை அப்படி பண்ணிடலாம், இதை இப்படி பண்ணிடலாம்னு சொல்ல வேண்டியது. நேற்று வரைக்கும் அஜித்குமார், ரித்தன்யா இவங்க விஷயத்தை கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு இவருடையது. நாளைக்கு யாரோட விஷயத்தை கேட்க போகிற நம்மளுக்கே தெரியலையே, சொல்ல முடியாது. நாளைக்கு நம்மளாம் கூட இருக்கலாம். இப்போ சொல்லு ப்ரோ, இங்கே ஒவ்வொரு பையனும் பொண்ணும் சுதந்திரமாக தான் இருக்காங்கன்னு. ப்ரோ அப்போ நமக்குலாம் எப்போ தான் ப்ரோ சுதந்திரம் கிடைக்கும்? எப்போ கிடைக்கலாம் சரியா தெரியல ப்ரோ. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்றைக்கு நடக்காமல் இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் ஒன்று ப்ரோ, ஒரு நாள் தீபாவளி போல் நம்ம சுதந்திர நாளை கொண்டாடுவோம். அன்றைக்கி தான் நம்மளுக்குலாம் உண்மையான சுதந்திர நாள். அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோ.